சிவகங்கையில் முதலமைச்சரின் கள ஆய்வுக்கு இடையே நடந்த நிகழ்ச்சி சம்பவம் கல்லூரி மாணவிகளுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. மாணவிகள் வைத்த கோரிக்கை உடனே நிறைவேறியதால் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கையில் இரண்டாவது நாளாக கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரைக்குடியிலிருந்து சிவகங்கை நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சோழபுரம் என்ற இடத்தில் நின்றிருந்த கல்லூரி மாணவிகளை பார்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி சென்று அவர்களை சந்தித்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதனால இங்க வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்றீங்க. நான் முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பாக போலாம்னு ஒரு நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சி வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உசிரே நீதானே என்ற வரியுடன் ஹார்ட் சிம்பலையும் பதிவிட்டார். எங்களோட கோரிக்கை எல்லாமே கேட்டாங்க. நான் அப்பான்ற உள்ளுணர்வோடு தான் நாங்கள் எமோஷ்னலில் தான் அவங்க நிற்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நின்றாங்க. எங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக முதலமைச்சரிடம் மாணவிகள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். அப்போது மாணவிகள் தங்களது கல்லூரிக்கு பேருந்து நிறுத்தம் இல்லை என்று முதலமைச்சரிடம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சார், நீங்கள் கேர்ள்ஸ்க்காக பெண்களுக்காக அவ்வளோ பண்ணுறீங்க, எங்கள் காலேஜுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு அப்புறம் நாங்கள் சொன்னோம். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னோம், இந்த மாதிரி 2 கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்குது. சென்ட் ஜஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமெனும் பக்கத்தில் வந்து சாந்தா பிஎட் காலேஜும் இருக்குது. ரெண்டுமே பெண்களுக்கான கல்லூரி. இந்த கல்லூரிக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு பேருந்து நிறுத்தம் கிடையாது சார். எங்களுக்காக பேருந்து நிறுத்தம் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னப்போ 2 காலேஜுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் இருந்தோன்னே உடனே கூப்பிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உடனே சார் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாணவிகள் முதலமைச்சரிடம் வைத்த இந்த கோரிக்கை சில மணி நேரங்களிலேயே நிறைவேறியது. அந்த கல்லூரி அருகே உடனடியாக பேருந்து நிறுத்தம் போர்டை வைத்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் கல்லூரியின் அருகில் நின்று பேருந்துகள் செல்லும்படி ஓட்டுநர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதேபோல ஒக்கூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்கு திடீரென சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முதல் முறையாக 35 வருஷத்தில் இப்போ தான் எங்களுக்கு முதல்வர் எங்களை நேரில் சந்தித்து எங்களோட குறைகளை கேட்டு அந்த குறைகளை எல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு உடனே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு சர்ப்ரைஸாக எங்களுக்கு முதல்வர் வந்தது பெரிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.